வணக்கம், நான் உங்கள் தாரா. இது மை டியர் டீமன் அத்தியாயம் 22. தியாவிற்கு தன்னுடைய இந்த வாழ்க்கை பிடிக்காமல் எங்கு தன்னை விட்டு சென்று விடுவாளோ என்று யோசித்தவனுக்கு தன்மேல்தான் கோபம் வந்தது. அன்று முழுவதும் தியாவுடன் சரியாக பேசாமல் தீரன் அவளை தவிர்த்தான். ஆனால் தியாவோ வலிய சென்று பேச்சு கொடுக்க தீரன் முகம் கொடுத்து கூட பேசவில்லை. அன்று மாலை வீட்டிற்கு வந்த பிறகும் தீரன் தியாவிடம் பேசவில்லை. தியா அவனது அறைக்கு செல்ல தீரன் யாருடனோ கோபமாக போனில் பேசிக்கொண்டிருந்தான். அவன் பேசி முடிக்கட்டும் என்று அவனுக்காக காத்து கொண்டிருந்தாள் தியா. கால் பேசி முடித்த தீரன் தியாவை பார்த்தவன் எதுவும் சொல்லாமல் லேப்டாப்பை திறந்து வேலை பார்க்க ஆரம்பித்தான். தீரா, என்கிட்ட பேச மாட்டியா என்று தியா கேட்கவும் அவன் பதில் சொல்லாமல் வேலை பார்த்து கொண்டிருந்தான். தீரா, உன்னைத்தான் கேட்குறேன் என்று தியா கேட்க அதற்கும் அவன் பதிலளிக்கவில்லை. உடனே அவன் அருகில் வந்தவள் பட்டன லேப்டாப்பை மூட தீரன் அவளை பார்த்து முறைத்து கொண்டே எழுந்தான். ஏய், உனக்கு இப்போ என்ன பிரச்சனை என்று தீரன் கத்தவும் தியா பயந்து விட்டாள். தீரா அது என்று தியா திணறவும், இங்கே பாரு, என்னை சுற்றி வெறும் எதிரிங்க மட்டும்தான் இருக்காங்க. வெளியே போனால் எனக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. எப்போ என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. இதெல்லாம் நானாக போய் தேடிக்கிட்டதில்லை என்றவன் சிறிது நேர அமைதிக்கு பிறகு மீண்டும் பேச ஆரம்பித்தான். இதுதான் நான். என் கூட இருக்க உனக்கு பயமாக இருந்தா நீ இப்போவே இங்கேருந்து கிளம்பலாம். உனக்கு நல்ல ஹாஸ்டல், நல்ல வேலை எல்லாமே பார்த்து தர சொல்கிறேன். அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ என்றவன் அவள் கழுத்தை பிடித்து அழுத்த தியா பயந்து விட்டாள். அவளது முகத்தில் தெரிந்த கலவரத்தை பார்த்த தீரன் சட்டென தன் கையை எடுத்தவன், ஏண்டி இப்படி என்னை டென்ஷன் படுத்துற, தயவு செஞ்சு இங்கிருந்து போ என்று சொல்லிவிட்டு மீண்டும் தனது இருக்கைக்கு வந்து உட்கார்ந்தான். தியாவிற்கு தீரனை அப்படியே விட்டுவிட்டு செல்ல மனமே இல்லை. அவள் அப்படியே நின்று கொண்டிருக்க அவளை பார்த்தவனது நெஞ்சம் தீயில் இட்ட நெகிழியாய் உருகி போய்விட்டது. ஏய், இங்கே வா என்று தீரன் அழைக்க தியா மெல்ல நடந்து அவன் அருகில் வந்தாள். ஏன் இங்கே நிற்கிற என்று தீரன் கோபமாகவே கேட்கவும், சாரி என்று தியா சொல்ல, எதுக்கு இப்போ நீ சாரி சொல்கிற என்று கேட்டான் தீரன். ஆக்சுவலாக எனக்கு பயம்லாம் எதுவும் இல்லை என்று தியா சொல்லவும் தனது இருக்கையிலிருந்து எழுந்தவன், யாருக்கு, உனக்கு பயம் இல்லை, சரி அப்புறம் என்று தீரன் கேட்க, அப்புறம் எனக்கு உன் கூட இருக்க தான் ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள் தியா. அவ்வளவுதானா என்று தீரன் கேட்க, அவ்வளோதான் என்று தியா தன் தோலை குலுக்கவும் அவள் கையை பிடித்த தீரன் தன் புறம் இழுக்க நிலை தடுமாறி அவன் மேல் பூக்குவியலாக வந்து விழுந்தாள் தியா. சரி, நான் உன்கிட்ட எவ்வளோ கோபப்படுறல்ல, ஆனால் உனக்கு அப்போ கூட என் மேலே கோபம் வரலையா என்று தீரன் கேட்க, கோபம் வருது தான் என்று தியா சொல்லவும், ஓ, மேடம்க்கு கோபம் வந்தா என்ன பண்ணுவீங்க என்று கேட்டான் தீரன். என் கோபத்தை காட்டினா அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ, பரவாயில்லையா என்று தியா கேட்க, ஓ, அவ்வளோ பெரிய ஆளா நீ, அப்படி என்ன பண்ணிடுவ என்று தீரன் கேட்கவும் சட்டென அவன் கன்னத்தை நறுக்கென்று கடித்து விட்டாள் தியா. தீரனுக்கு வலி எடுக்க தியாவை பிடித்து தள்ளியவன் ஆ என்று கத்திக்கொண்டே தன் கன்னத்தில் கை வைத்து கொண்ட தீரன் தியாவை கோபமாக பார்த்தான். ஐயையோ தீரா, வலிக்குதா என்று தியா கேட்க, ஏய், இப்படி கடிச்சு வச்சுட்டு கேள்வியா கேட்குற என்றவன் அவளை அடிக்க வரவும், தியா மாட்டின இன்னைக்கு சட்னி தான் என்று சொல்லியவள் அங்கிருந்து ஓட எத்தனிக்கவும் தீரன் ஓடி சென்று வழியை மறைத்து கொண்டு நின்றான். தீரா ப்ளீஸ், நான் சும்மா விளையாட்டுக்கு லைட்டாக தானே கடிச்சேன் என்று தியா சொல்ல, எது லைட்டாவா என்றவன் அவளை பிடிக்க வர தியா அறைக்குள் அங்கும் இங்கும் ஓடினாள். ஏய், என்ன கபடி ஆடுறியா மொவளை, இன்னைக்கு உன்னை நான் விடவே மாட்டேன் என்று தீரன் சொல்லவும், ஏய், நான் என்ன பண்ண, நீ தானே கேட்ட என்று கேட்டாள் தியா. எப்படி, உன்னை வந்து கடின்னு கேட்டேன் நானா என்று தீரன் கேட்கவும், வேணாம் தீரா ப்ளீஸ் ப்ளீஸ் என்று தியா ஓடி சென்று மெத்தையில் ஏறிக்கொண்டாள். இப்போ நீயே ஒழுங்கா இறங்கி என்கிட்ட வந்துட்டேன்னா உனக்கு நல்லது, இல்லை என்று தீரன் மிரட்ட, ப்ளீஸ் தீரா, நான் பாவல்ல என்று தியா கேட்கவும், இல்லை என்றான் தீரன். அங்கிருந்து ஓட எத்தனித்த அவளை தீரன் இறுக்கமாக பிடித்து கொண்டான். அவனிடமிருந்து விடுபட தியா திமிர, அவ்வளவு சீக்கிரம் என்னை விட்டுட்டு ஓட முடியுமா என்று தீரன் கேட்டான். அவன் புறமாக திரும்பியவள், சரி இப்போ என்ன, உனக்கும் என்ன கடிக்கணும் அவ்வளோதானே, இந்தா கடிச்சுக்கோ என்று அவளது கன்னத்தை காட்ட தீரனுக்கு அவள் கன்னத்தை முத்தமிடத்தான் தோன்றியது. இருப்பினும் எதுவும் செய்யாமல் தீரன் அவளை பார்த்து புன்னகைக்க, அப்படா சிரிச்சிட்டியா, அப்போ என் மேலே உனக்கு கோவம் இல்லைல்ல
அப்படித்தானே என்று தியா கேட்கவும் அவள் தலையில் தட்டியவன் லூசு போ என்றான். அவனை பார்த்து சிரித்து கொண்டு நின்றவள் தீரனது கன்னத்தை பார்க்க அவள் கடித்த இடம் சிவந்து போயிருந்தது. அச்சச்சோ தீரா, வலிக்குதா உனக்கு என்று தியா கவலையுடன் கேட்க, அப்புறம் வலிக்காதா என்றான் தீரன். சரி இரு என்றவள் அங்கிருக்கும் செல்ஃபுகளில் ஏதோ தேடிக்கொண்டிருந்தாள். அவளை பார்த்த தீரன், ஏய் என்ன தேடுற என்று கேட்க, அதுவா, உன் காயத்துக்கு போட மருந்து எங்கே இருக்குன்னு தேடுறேன் என்று தியா சொல்லவும், அது உன்கிட்ட தான் இருக்கு என்றான் தீரன். தியாவிற்கு ஒன்றும் புரியாமல் தீரனை பார்க்க அவளை நெருங்கியவன், மருந்து உன்கிட்ட தான் இருக்கு என்று தீரன் மீண்டும் சொல்லவும், என்கிட்ட எங்க இருக்கு என்று கேட்டாள். அவனது விரலை அவள் இதழ் மேல் வைத்த தீரன் அவளது முத்தம்தான் மருந்து என்று சொல்லாமல் சொல்லவும், ஓ அதுவா என்று தியா சொல்ல தீரன் அவளை ஆச்சரியமாக பார்த்தான். தியா புன்னகைத்தபடி தீரனை நெருங்க தீரனுக்கு இதயம் வேகமாக துடித்தது. தியா தன்னை முத்தமிடத்தான் வருகிறாள் என்று நினைத்த தீரன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். தியா தனது எச்சிலை கையில் தொட்டு அவன் கன்னத்தில் போட்டுவிடவும் தீரன் அவளை வினோதமாக பார்த்தவன், ஏய் லூசு என்ன பண்ற என்று கேட்டான். ஆமா நீ தானே கேட்ட என்று தியா சொல்லவும், நான் என்ன கேட்டேன் என்றான். மருந்து கேட்டல்ல என்று தியா கேட்க, ஆமா அதுக்கு என்று தீரன் சொல்லவும், நாங்கள்லாம் அடிப்பட்டா இதைத்தான் போடுவோம் என்று சொல்லிய தியா அவனுக்கு தன் எச்சிலை மருந்தாக பூசிவிட்டவள், எல்லாம் சரியாயிடும் ஓகே என்று தியா சொல்லவும் அவளை கோபமாக தீரன் பார்த்து கொண்டிருக்க, என்ன அப்படி பார்க்குற என்று கேட்டாள் தியா. இல்லை, நீ இத்தனை நாள் சரியான லூசுன்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ தான் புரியுது நீ சரியே ஆகாத, சரி பண்ணவே முடியாத லூசுன்னு என்றதும், நீ தான் இப்போ ஏதேதோ உளறிட்டு இருக்க, சரி நீ ரெஸ்ட் எடு பாய் என்று சொல்லிவிட்டு தியா அறையை விட்டு செல்லவும், ஐயோ தீரா இது என்னடா சோதனை, இவ இப்படி குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுறாளே, இவளை எப்படி டீனேஜ் கேர்ளாக மாற்றுறது, ரொம்ப கஷ்டம் என்று சொன்னவன் தன் கன்னத்தில் கை வைக்க லேசாக வலித்தது. அந்த வலியும் சுகமாக இருப்பதாக உணர்ந்தான் தீரன். ஜில்லென்று இருக்கும் அவளது எச்சிலை தொட்டு பார்த்தவன் சிரித்து கொண்டே, ஏய் லூசு தியா. ஐயோ தீரா இது என்னடா சோதனை, இவ இப்படி குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுறாளே, இவளை எப்படி டீனேஜ் கேர்ளாக மாற்றுறது ரொம்ப கஷ்டம் என்று சொன்னவன் தன் கன்னத்தில் கை வைக்க, ஏய் லூசு தியா ஏண்டி இப்படி என்னை பாடா படுத்துற என்று புலம்பினான் தீரன். மறுநாள் அவசர அவசரமாக எல்லோரும் ஆஃபீஸிற்கு கிளம்பி கொண்டிருக்க அப்பொழுது தீரனுக்கு கால் வரவும் அதை பார்த்தவன் யார் என்று யோசித்து கொண்டே அட்டன் செய்தான். மறுமுனையில் ஒரு பெண் குரல் தான் கேட்டது. ஹாய் மிஸ்டர் தீரன், எப்படி இருக்கீங்க என்று கேட்க, யா ஐம் குட், நீங்கள் யாரு என்று தீரன் கேட்கவும், ஐ எம் அதிதி வர்மா, வெங்கடேஷன் அங்கிள் சொல்லியிருப்பாரே என்று சொல்லவும், ஓ எஸ் நீங்களா சொல்லுங்க என்றான் தீரன். அதான் நீங்கள் நேரில் மீட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தீங்களா, ஸோ அதான் கால் பண்ணேன், எப்போ மீட் பண்ணலாம் என்று அதிதி கேட்கவும் அருகில் இருந்த தியா அவனையே பார்க்க, நாளைக்கு என்றான் தீரன். ஓகே மிஸ்டர் தீரன், எங்கே மீட் பண்ணலான்னு நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன் என்று அதிதி சொல்லவும், ஓகே மிஸ் அதிதி பாய் என்று தீரன் காலை கட் செய்யவும் அருகில் இருந்த தியா அவனையே பார்த்து முறைத்து கொண்டு நின்றாள். தீரா நில்லு ஒரு நிமிஷம் என்று தியா அழைத்து கொண்டே ஓடியவள் அவன் கையை பிடித்து நிறுத்த அவள் என்ன கேட்க வருகிறாள் என்று புரிந்தவன் புரியாதது போல் என்ன சொல்லு என்றான். அம்மா யார் கால் பண்ணது என்று தியா கேட்க, ஏன் அதை நான் உன்கிட்ட சொல்லி ஆகணுமா என்று தீரன் கேட்கவும், ஏன் சொல்லக்கூடாத அளவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான காலா என்று தியா கேட்கவும், ஆமான்னு வச்சுக்கோ ஏன் என்றான் தீரன். தியாவிற்கு கோபம் மூக்கிற்கு மேல் வரவும், நீ ஒன்று எனக்கு சொல்ல தேவையில்ல, அது அந்த அதிதி தானே, எனக்கு தெரியும் என்றாள். அதான் தெரியும்ல, பின்னையே கேட்குற என்றவன் வேகமாக சென்று காரில் ஏறவும் அவளும் அவன் அருகில் சென்று உட்கார்ந்தாள். அவளை பார்த்தவன், ஏய் சீட் பெல்ட் போடு என்று தீரன் சொல்லவும் தியா பெல்ட்டை தேடினாள். ஏய் லூசு எத்தனை நாளாக காரில் வர, இன்னும் சீட் பெல்ட் எங்கே இருக்கு, அதை எப்படி போடணும் கூடவா தெரியாது என்று தீரன் திட்டவும், அதுக்கு தான் நீ இருக்கியே என்றாள் தியா. தியா அப்படி சொல்லவும் தீரன் அவளையே பார்க்க, இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம். டாடா.